விஷயம்னா நான் ஒரு சொப்னம் கண்டுவிட்டேன், அதனால் கவலையாக இருக்குன்னா வெடிகாரத்தால் பார்க்கக்கூடிய சொப்னங்கள்லாம் பலிக்கும்னு சொல்லுவாள். அதனால தான் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பகவானை ஸ்மரணம் பண்ணிட்டு புண்ணியோ துஸ்வப்னாசனகான்னு சொல்லி துஸ்வப்னங்களுக்கெல்லாம் போக்கி வைக்கக்கூடிய பிரபு புண்ணியோ துஸ்வப்னாசனகான்னு சஹஸ்ரநாமத்தில் நல்லா நாமா இருக்குது. கேரளத்தில் ஒரு ஸ்லோகம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பா. துஸ்வப்ன துஷ்டகனு துர்கதி தௌர்மனஸ்ய துர்பிக்ஷ துர்வியசன துஸ்ரக துர்யசாம்சி உத்பாததாப விஷபீதிம் அசத்கிரகார்த்திம் வியாதீன்ச்ச நாசயித்துமே ஜெகதாம் அதீஷா அப்படின்னு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகமாக இருக்குது. துர்யசெல்லாம் அபகீர்த்தியெல்லாம் வராமல் இருக்கணும், அதே மாதிரி வியாதிகள்லாம் வராமல் இருக்கணும், எல்லா விதமான நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் விலகிறதுக்காக இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது. காலத்தால் வெடிகாலத்தால் பார்த்துட்டா அந்த சொப்பனம் பலிக்கும்பா. அதனால் நல்ல சொப்பனமாக இருந்தால் உடனே ஏந்துடணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்தால் பரவாயில்லை, சீக்கிரமாக ஏந்து உடனே பல்கிறது தேய்ச்சி வேர்க்கொண்டு காரியத்தை கவனிக்கணும். துஸ்வப்னமாக இருந்துவிட்டால் பகவானை ஸ்மரணம் பண்ணி புண்ணியோ துஸ்வப்னாசனாயனமானு புண்ணியாயனமாக துஸ்வப்னாசனாயனமாக சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்துன்னு ஏந்துடணும். ரொம்ப நாள் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் படுத்துன்னு